ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை, எனக்கு மட்டும்தான் இந்த சத்திய சோதனை கடுப்பேற்றுற மாதிரி நடக்குதா, இல்லை உங்களுக்கும் இந்த சத்திய சோதனை நடக்குதா? என்னென்னு புரியலன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தாங்க பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காக உருகி 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 ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ, எந்த எருமைக்காக நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ, யாரை மிஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ, அவங்கள தவிர மற்ற எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம யாருக்காக வைக்கிறோமோ அவங்க மட்டும் பார்க்கவே மாட்டாங்க. ஒரு வேளை அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாங்க, அப்பாடா இந்த எருமை ஸ்டேட்டஸ் பார்த்துருச்சு, இந்த பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்துருச்சு, அப்பா இவங்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிப்ளேவும் வராது. ஒரு தேங்க்ஸு, ஒரு நல்லா இருக்குது, ஓகே பரவாயில்ல நன்றிடா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்ளை வரும்னு பார்த்தா அன்றைக்கி மட்டும் கோமாக்க போயிடுவானுங்க, ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு மனசு சரியில்லாமல் கொஞ்சம் சேடாக மூடு அப்செட்டாக இருக்கும்போது ஒரு சோகமான ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தாலோ, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சின்ன சண்டை, அந்த சண்டையை மயமாக வச்சு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தாலும், இல்லை ஹஸ்பண்ட் திட்டுற மாதிரி ஏதாவது ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா போட்டோம்னா போதும், உடனே வாட்ஸ்அப் கதவை தட்டிட்டு வருவானுங்க. எங்கடந்தா வருங்க, என்னம்மா எப்படிம்மா இருக்க, என்னம்மா பிரச்சனை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சோகமாக இருக்குது, என்ன பண்ணியிருக்க, ஏது பண்ணியிருக்க. அன்றைக்கி தான் பார்த்தா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அத்தனை பேரும் ஒரே நாளில் பார்த்துருப்பானுங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு. மற்ற நாள்லாம் 10 பேர் கூட பார்த்துருக்க மாட்டானுங்க. அப்போ தான் வாட்ஸ்அப் கதவை பார்த்தா மெசேஜ் கும்மி 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 நிறைஞ்சி வலியும். வாட்ஸ்அப்க்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேசாமல் குப்பரை தூங்கிடலாமான்னு தோணும். அப்போ தான் வாட்ஸ்அப்பில் நம்ம உயிரோடு இருக்குன்றது நினப்பு வரும். அப்போ தான் நம்மளுக்குலாம் ஒரு கேள்வி கேட்க முடியும், ஏன்டா உங்களெல்லாம் வர்ணித்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம்னா ஒருத்தரை பார்க்க மாட்டீங்க, ஒரு பிரதர்ஸ் டேக்கு, ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம்னா அப்போ யாருமே பார்க்க மாட்டீங்களடா, இப்போ மட்டும் எங்கடா வரீங்க, ஒரு சோகமான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் எல்லோரும் வந்து இல்லைங்களே, இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்களுக்கும் நடக்குதா அப்படின்னு கேட்கணுன்னு பார்க்குறேன். சரி, இதுதான் எனக்கு நடந்துகிட்ருக்கு. இதுமாதிரி பல சோதனைகளும் வந்திருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி சோகத்தை நடந்துச்சுன்னா, சோகமாக ஸ்டேட்டஸ் போட்டுச்சுன்னா ரிப்ளை வருமா, இல்லை அவங்களுக்காக வர்ணிச்சு சொன்னால் அந்த எருமைங்களை பண்ணிங்க பார்க்க மாட்டாங்களா? கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.